சந்தோஷம். எனக்கு காசு இல்லைம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அவனுக்கும் வந்து இப்போது சின்ன பையனுக்கும் வந்து இந்த ஆப்ரேஷன் குடல் யாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவனுக்கு பண்ணி 3 வருஷம் ஆகுது. அவனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்னு அவன் தனியாக இருக்கிறான். 2 குழந்தைக்குது அவனுக்கு. இவன் இன்னொருத்தன் இருக்கிறான், 3வது கண்ணு சென்ட் மேரிஸில் படிக்க வச்சானே, அவனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான். கல்யாணம் பண்ணிக்கின்னு எப்போ கேட்டாலும் எனக்கு கடன் வாங்கி நான் சின்ன வண்டி வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த உடனே கடன் அந்த வண்டி ரிப்பேருன்ட்டு அவனுக்கு வந்து மேலே போயிட்டு எங்கேயும் ஃப்ரிட்ஜு இறக்கி வயிற்றுல அடித்து அப்படியே ரத்தம் கட்டிக்கின்னு இது இப்போ 3 மாதம் ஆச்சு. அவனுக்கு வந்து இந்த கோடிலேருந்து கோடி வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு பொண்ணுக்குது. அதை படிக்க வைக்க முடியல அப்படின்னுங்கிறான். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி, ஒரு குழந்தைய உங்களால் படிக்க வைக்க முடியல, நான் 5 குழந்தை சின்ன குழந்தைங்க, நான் இப்போ ஒருத்தர் கூட படிக்க வைக்காத விடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இங்கே ரொம்ப பசங்கள்லாம் என்ன பண்ணிச்சிங்க, சாப்பாடு செய்ய முடியாது, ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு. ஓலை எடுத்துன்னு வந்து போட்டேன். இவன் நைட்டுக்கெலாம் துணி தைச்சிக்கின்னு எல்லோரும் என்ன பண்ணேன், சின்ன குழந்தையாகுது, நீ வந்து உனக்கு அறியாத பொண்ணாக இருக்கிறீன்னு உனக்கு பாதுகாப்பு போகணும், 2வது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. நைட்டெல்லாம் நான் வேலை பண்ண போனேன், ஓலை முடிஞ்சிருந்தேன்னா இங்கே தண்ணி அடிக்க வராங்க. நான் சொன்னேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிங்கன்னா வரவங்க வந்து நம்ம குழந்தை போல பார்த்துப்பாங்களா? நான் வந்து அவன் வரவன் வந்து நான் என் குழந்தைங்கள தான் கொடுமை பண்ணுவான். நான் வந்து கஷ்டப்பட்டு என் குழந்தைங்கள காப்பாற்றிக்கிறேன். எனக்கு புருஷன் வந்து எவ்வளோ உணர்ந்து அவ்வளோ திட்டி அனுப்புவேன் அவங்களையும் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரொம்ப இந்த ஓலை நிறைய எடுத்துன்னு வந்து போட்டு வச்சுருந்தேன். அவளை வச்சு பின்னுவேன் ஓலை. இங்கே என்னால் முடியலன்னா அவங்கள வந்து பின்னுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து டீலேருந்து எல்லாமே செய்வேன் நான். அவங்க ஓலை நான் போய் சொல்லிட்டு வந்தேன்னா ஓடியாந்துடுவாங்க உடனே. இங்கே வந்து பின்னிட்டு எல்லோரும் வாங்கிக்கின்னு போவாங்க. ஓலை வந்து இங்கேயே வீட்டாண்டியே விற்றுடும். அப்படி இருந்துட்டு சேர்த்து நடுவுப்பேட்டிலேருந்து ஒரு ஓலை எடுத்துன்னு வந்தேன் நான். சின்ன வந்து இதுலேருந்து காவாலி வரையும் போட்டு வச்சுருந்தவரை யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஓலையை எடுத்துன்னு வந்து உள்ளே நுழைஞ்சேன். எனக்கு என்னான்னே சொல்ல தெரியல. இந்த 10:30 மணிக்கு சினிமா கொட்டா ரெக்கார்ட் போடுவோம் பாரு, அந்த நேரம் ஆயிடுச்சுன்னா ஐயோன்னு துடிப்பேன். தண்ணி இறங்காது, அப்படியே பேச்சு வராது. அது பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஐயோ இன்னும் மாடுலாம் துணுது, ராய்க்கெலாம் ஓலை பின்னிங்க அடுப்பா, ஓலை எதாவது போட்டு எங்கே போனான்னு தெரியல. அந்த ஓலையை எடுத்து போடும்போது 2 எலுமிச்சம்பழம் ஓடிச்சான். ஐயோ யாரும் வேலை பார்த்துட்டாங்க போகுது இவளுக்குன்ட்டு அங்கேருந்து வந்து கத்திக்கின்னு வந்தது. என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு? எனக்கு இப்படி கையை காமிக்கிறனா கண்டி அது போயிட்டு டீ வாங்கிட்டு வந்து எனக்கு டீ கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க செத்து எங்கேயே இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பிள்ளை, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டாருன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டா கூட அந்த பின்னாடி வேலி ஓரமாக தோசைலாம் அரிசி கட்டி அதில் 10 ரூபா வச்சு எடுத்துன்னு வந்து ஓடியாந்து சொல்லுவாங்க, போய் குழந்தைங்களுக்கு எடுத்துன்னு வந்து எதனா செஞ்சு கஞ்சி காசி விட்டு நான் இந்த ஊரில் தண்ணி அடிச்சு குளிப்பாட்டி எத்தனை நாள் படிக்க வச்சுக்கிறேன், படுக்க வச்சுக்கிறேன் என் குழந்தைங்கள. ஆமாம், தாக எடுக்குதுன்னு வானுங்க, பசி எடுக்குதுன்னு சொல்ல தெரியாது. சரி தண்ணி அடிச்சுமா, தண்ணி அடிமா, தாக எடுக்குதுமானுவான். சரி தண்ணி அடித்து அங்கேயே குளிப்பாட்டி வந்து படுக்க வைப்பேன். கம்முன்னு படுத்துப்பாங்க. ரோட்டில் எது போனாலும் இது வாங்கி கூட அது வாங்கி கூட தொலை பண்ண மாட்டாங்க. நீங்கள் போகக்கூடாதுன்னா எங்கேயுமே சரி, எந்த ஃப்ரெண்ட்ஸுங்க